அனைவருக்கும் வணக்கம். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் முஜிபுர் ரஹ்மான் இப்பொழுது உங்களோடு சில தமிழ் சார்ந்த செய்திகளை நம்முடைய பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள கூறுகளை நாம் இப்பொழுது காண்போம். தொடர்ந்து உங்களுக்கு பல்வேறு பதிவுகளை வலைவழி வழியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று அலகு 5 இடம்பெற்றுள்ள பிழை நீக்கம், அதாவது ஒற்றுப்பிழை நீக்கி எழுதுனா எப்படி இருக்கணும், ஒற்றுப்பிழை நீக்காமல் எழுதுனா அது எப்படி அந்த வாக்கியம் அந்த சொற்றோட தவறாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் கூட சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை ஒற்றுப்பிழைகளை எப்படி நீக்கி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எழுதும்போது ஒற்றுப்பிழை ஏற்படாமல் இருக்க வல்லினம் மிகும் இடங்களையும் வல்லினம் மிகா இடங்களையும் அறிந்து கொள்வது அவசியம். 2 சொற்கள் தொடர்ந்து வரும்போது இடையில வல்லினமைகளும் மெல்லினமைகளும் மிகும். 2வது சொல்லில் முதல் எழுத்து வல்லின உயிர்மையாக இருக்கும்போது வல்லினம் மிகும். இப்போ இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்போ எரு ஆகிய வல்லினமைகள், இவற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இக்கு, இச்சு, இத்து, இப்போ என்னும் 4 மெய்களே 12 உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து மொழிக்கு முதல்ல வரும். ஆனால் 2 சொற்களை இணைத்து வாக்கியத்தை நம்ம அமைக்கும்போது தேவையற்ற இடத்தில் வல்லினமை எழுத்தை சேர்த்து எழுதினாலும் தேவையான இடத்தில் வல்லினமை எழுத்தை சேர்த்து எழுதாமல் விட்டாலும் ஒற்றுப்பிழை ஏற்படும். அதாவது தேவையற்ற இடத்தில் வல்லொற்று மிகினும், இப்போ தேவையான இடத்தில் அது வல்லொற்று இல்லாமல் இருந்தாலும் பிழைப்படும். ஒற்று இடாமல் எழுதினால் பொருள் மயக்கம் ஏற்படும். இப்போ நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு பாருங்களேன். இப்போ தந்த பலகை அப்படின்றான். தந்த பலகையை இப்போ போடாமல் சொல்கிறான். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தந்த பலகை அப்படின்றான், இப்போ போடுறான். அப்போ மேற்கண்ட அந்த 2 தொடர்களுக்கு இடையே ஒரு ஒற்று இடம்பெற்றுள்ளமையை நம்மளால் பார்க்க முடியாது. இது வேற்றுமை தெரிகிறது, வேறுபாடு தெரியுது. அதில் இப்போ இல்லை, இதில் இப்போ இருக்குது. ஆனால் முதல் தொடரில் ஒருவர் அளித்த பலகை என்னும் பொருளையும், 2வது தொடரில் யானை தந்தத்தால் ஆன பலகை என்னும் பொருளையும் கொண்டுள்ளன. ஒரு தொடரினுடைய பொருளையே ஒற்று இடம் பெறாமலே மாற்றிவிடுகின்ற நிலையினை இங்கு நம்மளால் பார்க்க முடிகிறது. எனவே பிழை இல்லாமல் எழுத நாம் கற்றுக்கணும். அது இலக்கண புலமை இருந்தால் மட்டும் போதாது, இல்லாவிட்டாலும் நாம் அதை பிழை இல்லாமல் எழுதுவது எப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் சிறு வகுப்பில் படிச்சிருப்பீங்க, 10வது 12வது வகுப்பில் தெருவில் தமிழ் ஆசிரியர் எடுத்துருப்பாங்க. வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வல்லினம் மிகும் இடங்களில் நாங்கள் வச்சுருக்குறோம் பாடம். வல்லினம் மிகுமத்தில் ஒரு 15 செய்தி இருக்குது, 15 பாயிண்ட்ஸ், 15 கூறு. அப்புறம் வல்லினம் மிகா இடங்களில் ஒரு 10 கூறு இருக்குது. இங்கே 10 நீங்கள் படித்து எழுதினாலும் 5 மார்க் தான் கிடைக்கும், 15 எழுதினாலும் 5 மார்க் தான் கிடைக்கும். அது செலக்டிவாக உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு 15ல் நீங்கள் ஒரு பக்கம் அளவில் 5 மார்க் கொஸ்டின் கேட்க மாட்டேன், 10 மார்க் கொஸ்டின் கேட்க மாட்டான். ஒரு 7-8 ஞாபகம் வச்சுக்கலாம் போதும். வல்லினம் மிகுமிடங்களில் ஒரு 7-8 ஞாபகம் வச்சுக்கலாம், வல்லினம் மிகாமிடங்களில் ஒரு 7-8 ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்களேன். வல்லினம் மிகுமிடங்களை பார்க்குறோம். இப்போ முதல் ஒரு கூரை சொல்கிறேன் பாருங்கள். பொதுவாக உயிரிட்டு சொற்களின் மீன் காசா தப்பா மிகும். இதெல்லாம் நீங்கள் மனப்படம் தான் பண்ணி ஆகணும். நான் ஒரு 10 செய்தி சொல்கிறேன், இல்லை 15 செய்தி சொல்கிறேன். அதை நீங்கள் மனப்படமாக தான் நீங்கள் ஏற்றுக்கணும். ஏற்றிக்கின்னு அப்படியே இலக்கணப்பிழை
இலக்கணம் வந்து பிழை இல்லாமல் எழுதணும். அப்போ அதை அப்படியே அச்சடித்த மாதிரி மனப்பாடம் பண்ணி எழுதி அச்சடித்த மாதிரி எதுனா 5க்கு 5 கொடுப்பாங்க, மற்றதெல்லாம் 5 5 கொடுக்க மாட்டாங்க 5 மார்க் கொஸ்டினில். இப்போ பொதுவாக உயிரீற்று சொற்கள் முன் காசு தப்பா மிகும்னு சொல்கிறாங்க. கட்டி ப்ளஸ் போட்டான், கட்டி போட்டான், வெட்டி ப்ளஸ் பேச்சு, வெட்டி பேச்சு. இதில் என்ன வந்து கட்டி ப்ளஸ் போட்டான், கட்டி போட்டான் இப்போ வந்துருக்குது. வெட்டி ப்ளஸ் பேச்சு, வெட்டி பேச்சு. நீ எந்த சொற்களோட நிலைமொழி வறுமையிலும் பார்த்தனா 2 இது இணைக்கிறது வந்து காசா தாப்பா தான் வரும். இக்கு வரும், இச்சு வரும், இத்து வரும், இப்போ வரும், அவ்வளோதான். வேறு எந்த எழுத்தும் வராது. கட்டி போட்டான் இப்போ தான் வந்துருக்குது. வெட்டி ப்ளஸ் பேச்சு, வெட்டி பேச்சு இப்போ தான் வந்துருக்குது. அப்புறம் பார்த்தா இன்னொரு இடத்துல சொல்கிறேன் பாரு. அதுக்கடுத்து பாரு, ஈடுகட்ட எதிர்மறை பேரச்சித்துமுன்னு வள்ளியில் மிகுந்து வரும். ஓடா ப்ளஸ் குதிரை, ஓடா குதிரை இக்கு வந்துருக்குது. வாடா ப்ளஸ் பயிர், வாடா பயிர் இப்போ வந்துருக்குது. அப்புறம் அன்றி இன்றி என்னும் குறிப்பு வினைச்சொல்லில் முன் வரக்கூடிய வள்ளியில் மிகுந்து வரக்கூடியதாக இருக்குது. அவனின்றி செய்யாதே, அவனின்றி செய்யாதே, துணையின்றி போகாதே, துணையின்றி போகாதே. இதெல்லாம் வந்து அன்றி இன்றி என்னும் குறிப்பு வினைச்சொல்லில் முன் வரக்கூடிய வள்ளியில் மிகுந்து வருது. அப்புறம் 4வது பார்த்தீங்கன்னா குறில் நெடில் இணைந்துள்ள சொற்களில் முன் வரும் வள்ளியில் மிகும் சொல்கிறான். குறில் நெடில் இப்போ கனா ப்ளஸ் கண்டேன், கனா கண்டேன் இக்கு வந்துருக்குது. எது சார் குறியில் எது நெடில்னா குறியில் நெடில் வந்து நான், கனா ப்ளஸ் கண்டேன், கனா கண்டேன். குறியில் நெடில் ஒன்றா வந்தால் கரெக்டாக அந்த ஒற்றை எழுத்து மிகுந்து வரும். நிலா ப்ளஸ் சோறு, நிலாவில் நீ குறியில் வந்து லா வந்து நெடில், நிலா ப்ளஸ் சோறு, நிலாச்சோறு. அப்புறம் 5வது ஒரு செய்தி சொல்கிறாங்க. என, ஆக, விட என்னும் உயிரீட்டு சொற்களின் முன் அல்லது அகரீட்டு சொற்களின் முன் வரும் வள்ளியில் மிகுந்து வரும் சொல்கிறாங்க. தேடென ப்ளஸ் சொன்னேன், தேடென சொன்னேன், படிப்பதாக ப்ளஸ் கூறினேன், படிப்பதாக கூறினேன், அவனை விட ப்ளஸ் சிறியன், அவனை விட சிறியவன். அப்போ இதில் வந்து இச்சு வந்திருக்குது, இக்கு வந்திருக்குது, இச்சு வந்திருக்குது. தேடென சொன்னேன் இச்சு, படிப்பதாக கூறினேன் இக்கு, அவனை விட சிறியவன் அப்படின்னு சொல்லும்போது அவனை விட சிறியவன் இச்சு வந்திருக்கு. இப்போ அதுக்கடுத்து பாருங்களேன் 6வது செய்தி. ஆ இ உ என்னும் சுற்றெழுத்துக்களின் முன்னும் ஏ என்னும் வினா எழுத்துக்களின் முன்னும் வரும் வள்ளியில் மிகுந்து வரும். ஆ இ உ என்பது சுற்றெழுத்து, அவன் இவன் உவன் அப்படின்னு வச்சுன்னா அது வள்ளியில் மிகுந்து வரும். ஏ என்னும் வினா எழுத்துக்கு முன்னாடியும் இந்த வள்ளியில் மிகுந்து வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆ ப்ளஸ் கூடை, அக்கூடை, இ ப்ளஸ் சிறுமி, இச்சிறுமி, உ ப்ளஸ் பக்கம், உப்பக்கம், ஏ ப்ளஸ் பையன், எப்பையன். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தி உங்களுக்கு நினைவில் வைக்கிற மாதிரி நம்ம சொல்லணும், மற்றதெல்லாம் பார்க்கக்கூடாது. நினைவில் வைக்கிற மாதிரி பார்த்தோன்னு சொன்னால் நீங்கள் சின்ன வகுப்பில் உங்கள் கல்லூரியில் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க உங்கள் ஸ்கூலில். இப்போ அந்த, இந்த, அங்கு, இங்கு, ஆண்டு, ஈண்டு, அப்படி இப்படி என்னும் சுற்றுச்சொற்களை அடுத்தும் எப்படி, எந்த, எங்கு என்ற வினாச்சொற்களை அடுத்தும் வள்ளியில் மிகுந்து வரும். இப்போ அந்த ப்ளஸ் பாடகன், அந்த பாடகன், இங்கு ப்ளஸ் பார்த்தான், இங்கு பார்த்தான், ஆண்டு ப்ளஸ் சென்றான், ஆண்டு சென்றான், அப்படி ப்ளஸ் கேள், அப்படி கேள். வினாச்சொற்களை எடுத்து எப்படி வள்ளியில் மிகுந்து வரும் பாருங்களா. எங்கு ப்ளஸ் சென்றாய், ஏ என்பது வினாச்சொல். எங்கு ப்ளஸ் சென்றாய், எங்கு சென்றாய், எப்படி ப்ளஸ் கேட்டார், எப்படி கேட்டார், எந்த ப்ளஸ் பூ, எந்த பூ. நீ எந்த எழுத்துக்களை எழுத்தாலும் இந்த இக்கு, இச்சு, இத்து, இப்போ இந்த 4 எழுத்து தான் நடுவில் வரும். நிலைமொழிக்கு வறுமையிலும் இருக்கும், வேறு எந்த இடத்துலையும் அது வராது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8வது ஒரு செய்தி ஒன்று இருக்குது. 2ஆம் வேற்றுமை விரி, 4ஆம் வேற்றுமை விரி ஆகியவற்றை தொடர்ந்து வள்ளியில் மிகுந்து வர சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா சிலையை ப்ளஸ் சிதிக்கினான், சிலையை சிதிக்கினான், பாலை ப்ளஸ் குடித்தான், பாலை குடித்தான். அப்படி 2ஆம் வேற்றுமை விரியை தொடர்ந்து வள்ளியில் மிகுந்துள்ளது நம்மளால் பார்க்க முடியாது. பள்ளிக்கு ப்ளஸ் சென்றான், பள்ளிக்கு சென்றான், ஆணைக்கு ப்ளஸ் பணிந்தான், ஆணைக்கு பணிந்தான். 4ஆம் வேற்றுமை விரியை தொடர்ந்து வள்ளியில் மிகுந்துள்ளது நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்புறம் 2ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தொகை வந்தாலோ, 3ஆம் வேற்றுமை உருவு வந்தாலோ, உடன்தொகை வந்தாலோ, 4ஆம் வேற்றுமை உருவு பயணம் உடன்தொகை வந்தாலோ, 2ஆம் வேற்றுமை உருவம் பயணம் வந்தாலோ கண்டிப்பாக வள்ளியில் மிகுந்து வரும். தண்ணீர் ப்ளஸ் தொட்டி, தண்ணீர் தொட்டி. மலர் ப்ளஸ் கூடை, மலர்கூடை. இப்போ தண்ணீர் ப்ளஸ் தொட்டின்றான், தண்ணீர் தொட்டி இத்து வரும். மலர் ப்ளஸ் கூடை, மலர்கூடை இக்கு வரும். அப்போ 3ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடம்பு தொகையை பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா மரம் ப்ளஸ் பெட்டி, மரப்பெட்டி, இரும்பு ப்ளஸ் சாவி, இரும்பு சாவி அப்படின்னு பார்த்துக்கணும். அப்போ 5ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தொகை தொகையை பார்க்கும்போது அடுப்பு ப்ளஸ் புகை, அடுப்பு புகை, விழி ப்ளஸ் புனல், விழிப்புணல் அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் வந்து வள்ளியில் மிகுந்து வரக்கூடியது.
அடுத்து 6ஆம் 7ஆம் வேற்றுமை தொகையில் அடுத்து வரும் வலிமை மிகுந்து வரும்னு சொல்கிறோம். 6ஆம் வேற்றுமை தொகையில் பார்த்தா தாமரை ப்ளஸ் பூ, தாமரை பூ, குதிரை ப்ளஸ் கால், குதிரைக்கால். இப்போ 6ஆம் வேற்றுமைனா ஐ, பெயர் ஐயால் குயில் அதிக நிமிடம் சொல்கிற மாதிரி 6ஆம் வேற்றுமை ஐ வந்துருக்கு. அது 7ஆம் வேற்றுமையில் குடி ப்ளஸ் பிறந்தார், குடி பிறந்தார், வழி ப்ளஸ் சென்றார், வழி சென்றார் அப்படின்றாங்க. இது மாதிரி உங்களுக்கு நிறைய ஒரு 15 இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஒரு 10 ஞாபகம் வச்சு நம்ம ஓரெழுத்து ஒரு மொழின்னு வழி மிகுந்து வர சொல்கிறாங்க. ஓரெழுத்து ஒரு மொழின்னா ஒரு எழுத்து வரும். தை ப்ளஸ் பொங்கல், தைப்பொங்கல். கை ப்ளஸ் தடி, கைத்தடி. பூ ப்ளஸ் செடி, பூ ப்ளஸ் சாடி, பூச்சாடி அப்படின்னா ஒரு எழுத்து வந்துச்சுன்னா கை, தை, பூ, ஆ, ஓ, இ இதெல்லாம் தான் ஓரெழுத்து ஒரு மொழி. இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு அடுத்து வந்தால் எந்த எழுத்தும் வழியில் மிகுந்து வரும். பூ ப்ளஸ் சாடி, பூச்சாடி. கை ப்ளஸ் தடி, கைத்தடி. தை ப்ளஸ் பொங்கல், தைப்பொங்கல். அப்புறம் பார்த்தோன்னா இந்த இடையூறி சொற்களின் முன்னு கூட வழியில் மிகுந்து வருது சொல்கிறாங்க. இப்போ சால, ஒரு, தவ, நனி அப்படின்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் வந்து வழியில் மிகுந்து வரும். இப்போ இனி ப்ளஸ் காண்போம், இனி காண்போம். சால ப்ளஸ் பரிந்து, சால பரிந்து. தவ ப்ளஸ் பிஞ்சு, தவ பிஞ்சு. இப்படி வல்லெழுத்துக்களை மிகுந்து வரக்கூடிய செய்தியை நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம வந்து இலக்கணத்தில் படிச்சிருந்தாலும் சரி, படிக்காவிட்டாலும் சரி, அதாவது அந்த நாக்கு மேலே எழுமிகின்ற பொழுது கண்டிப்பாக ஒற்று மிகுந்து வரான். இப்போ இனி ப்ளஸ் காண்போம், இனி காண்போம். நீ சொல்லி பார்த்தாலே அந்த இக்கு வருமா வராதான்னு தெரிஞ்சுக்கலாம். சால ப்ளஸ் பரிந்து, சால பரிந்து. ஐயோ இப்போ வருமா வராதான்னு தெரிய தேவையில்ல. நீங்கள் வாயில் சொல்லி பாருங்கள், நாக்கு மேலே தட்டுச்சுன்னா நாக்கு தடுமலாக போச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல இப்போ வருதுன்னு. இப்போ தவ ப்ளஸ் பிஞ்சு, தவ பிஞ்சு. கண்டிப்பாக இப்போ வரும். நம்ம சொல்ல வரக்கூடிய அந்த சொற்களிலே நம்ம நாக்கிலே வச்சு நம்ம சத்தத்தை வச்சு அந்த ஒலியை வச்சு எழுத்துக்களை மிகுந்து வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சு இப்படி ஒரு 14 வகையான பாயிண்ட்ஸ் கூறு இருக்குது. இதில் இந்த 14 நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். எளிமையாக இருக்கிறத இந்த 7-8 ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 7-8 நல்ல பக்காவாக மரணம் பண்ணிக்கணும். வள்ளியில் மிகும் இடங்களை தக்க சான்றுகள் விளக்கம் சொல்லி 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. டக்குன்னு இதை அப்படியே அடித்து மனப்பாடம் அடித்து எழுதிட்டு சொன்னால் உங்களுக்கு 5 கஞ்சி கொடுப்பாங்க. மற்ற எந்த சப்ஜெக்டாக 5 கஞ்சி கொடுக்க மாட்டாங்க. 4 மார்க்கு மேலே கொடுப்பாங்க. ஏன்னா இலக்கண பகுதி சரியான எடுத்துக்காட்டு சொல்லியிருந்தோன்னா கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் வள்ளியில் மிகா இடங்கள் இருக்குது. வள்ளியில் மிகா இடங்கள் பார்த்தா எந்த இடத்துல வள்ளியில் மிகுந்து வராது. இப்போ இதெல்லாம் இக்கு இச்சு இத்து இப்படி சொல்கிற இதில் வள்ளியில் மிகுந்து வந்து இருக்குது. ஆனால் வள்ளியில் மிகா இடங்களில் வந்து இந்த இடத்துல இக்கு இச்சு இத்து இப்பு வராது. வள்ளியில் மிகும் இடங்களில் இக்கு இச்சு இத்து இப்பு வரும். வள்ளியில் மிகா இடங்களில் இக்கு இச்சு இத்து இப்பு வராது. அது வந்து ஒரு 16 இருக்குது. அதில் ஒரு 6 ஞாபகம் வச்சுக்கணும், 6-7 ஞாபகம் வச்சுன்னா போதும். இது அல்லது இது வள்ளியில் மிகும் இடங்களா, வள்ளியில் மிகாம இடங்களா, ரெண்டையும் தான் நீங்கள் படிச்சுட்டு போனோம். இதில் ஒரு 10 பாயிண்ட்டு, இதில் ஒரு 10 பாயிண்ட்டோ, இல்லை இதில் ஒரு 7 பாயிண்ட்டு, இதில் 7 பாயிண்ட்டோ படிச்சு போனால் எது கேட்டாலும் நீங்கள் 5 மார்க் கொஸ்டினில் நீங்கள் எழுதலாம். கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம ஒற்று எங்கே வருது வராது அப்படின்றதெல்லாம் நீங்கள் நம்மளால் மாணவர்களோ இல்லை ஒரு பேராசிரியர் பெருமக்களோ வள்ளியில் மிகளை இட்டு எழுதுவது கஷ்டப்படுறாங்க. ஒரு செய்தி எழுதி சொன்னால் அதில் பல பிழைகள் வருது. ஐயால பிழை இல்லாமல் நம்ம எழுத வேண்டும், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பான் சில இடங்களில் ஒரு வாக்கியத்தை கொடுத்து ஒரு சொற்றொடரை கொடுத்து இதில் உள்ள பிழைகளை நீக்க சொல்லுவான். இப்போ ஒரு எடுத்துக்காக சொல்ல போகிறான், கல்வி கேள்விகளில் சிறந்தவர் நன்மை தீமைகளை புரிந்து பேசுவார். அப்போ அவன் என்ன சொல்லுவான், கல்வி கேள்விகள்னு இக்கு வரும். அப்போ இக்கு போடாமல் இருப்பான், நம்ம இக்கு போடணும். அப்புறம் நன்மை தீமைகளை அப்படி இத்து போடாமல் இருப்பான், இத்து போடணும். அப்புறம் தீமைகளை புரிந்தவர் அல்லது தீமைகளை புரிந்து பேசுபவர் வரணும். தீமைகளை இப்பு வரணும். அது இப்பு போடாத இருந்தாலும் இப்பு போடணும். புரிந்து பேசுவார் இப்பு போடாமல் இருந்தால் இப்பு போடணும். எந்த எழுத்துக்களை எந்த இடத்துல வரும்போது சரி தான் இக்கு இச்சு இத்து இப்பு தான் மிகுந்து வரும், வேறு எந்த எழுத்து மிகுந்து வராது. வள்ளியில் மிகா இடங்களில் இக்கு இச்சு இத்து இப்பு வராது. இப்படி உங்களுக்கு ஒரு வள்ளியில் மிகும் இடங்களில் நான் உங்களுக்கு இன்றைக்கி நடத்திருக்கிறேன். நான் அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நான் உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். நடத்துகிறதே நீங்கள் பார்த்துக்கலாம். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறத நீங்கள் ஒரு 6-7 பாயிண்ட்டோ இல்லை 10 பாயிண்ட்டோ மனசில் மாவாக வச்சுங்க. இதை படித்து நீங்கள் பயன்பெறுமாறு உங்களுடைய வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.